ஓம் சாந்தி 20-1-2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் தாரணை செய்வதன் கூடவே சத்யுக அரசாட்சிக்காக நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தை சேமியுங்கள். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய முயற்சியின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? பதில்: எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது, மிக மிக இனிமையாக இருப்பது, அனைவரையும் அன்புடன் நடத்துவது, இதுவே உங்களுடைய முயற்சியின் லட்சியமாக இருக்க வேண்டும். இதன் மூலமாகவே நீங்கள் அனைத்து குணங்களில் நிரம்பியவராக 16 கலைகளில் முழுமையானவராக ஆகிவிடுவீர்கள். இன்னொரு கேள்வி இருக்கு. யாருடைய செயல்கள் உயர்ந்ததாக இருக்கிறதோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் மூலமாக யாருக்குமே துக்கம் ஏற்படாது. எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவராக, அதாவது பாபாவை துக்கஹர்த்தா சுககர்த்தா அப்படின்னு பக்தியில சொல்லுவாங்க, அந்த மாதிரி எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அதே போல உயர்ந்த செயல்களை செய்பவர்கள் கூட துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைய பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் இறைவா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இந்த இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் என்று கூறுவது யார்? 2 தந்தையினரும் கூறுகிறார்கள். அதாவது சிவபாபா நிராகாரமானவரும் கூறுகிறார், பின்பு சாக்காரமானவரும் கூறுகிறார். அதாவது சிவபாபா பிரம்மா பாபா 2 பேரும் சொல்றாங்க. எனவே இவர்களுக்கு பாப், அதாவது அப்பா, மற்றும் தாதா, தாதான்னா மூத்த சகோதரர், பாப் தாதா என்று கூறப்படுகிறது. தாதா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு உடல் இருக்கு, சாக்காரமானவர். இப்பொழுது இந்த பாடலோ பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும். தந்தை வந்திருக்கிறார், மேலும் தந்தை முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புத்தியில் பதிய வைக்கிறார் என்பது குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது நாம் யோகம் அல்லது நினைவினால் தூய்மையாக வேண்டும். நினைவு மற்றும் ஞானம் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறது. அதுக்கு பாபா நமக்கு உதாரணம் கொடுத்து புரிய வைக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞர் இருக்காரு அப்படின்னா அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட அந்த வழக்கறிஞர் தன்மையினுடைய ஞானம் இருக்கு. அதை பத்தி பாபா சொல்றார். வழக்கறிஞரை அவசியம் நினைவு செய்வார்கள், மேலும் அவரிடமிருந்து ஞானம் பெறுவார்கள். இதற்கு கூட யோகம் மற்றும் ஞான பலம் என்று சொல்லப்படுகிறது. இங்கேயோ இதுவோ புது விஷயமாகும். அந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லைக்குட்பட்ட பலம் கிடைக்கிறது. இங்கு இந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லையற்ற பலம் கிடைக்கிறது. ஏனென்றால் சர்வ சக்திவானுடைய அத்தாரிட்டி ஆகும். நாம் உயர்ந்தவர்களாக மாறியிருக்கிறோமா என்று நம்மை நாமே பார்க்க வேண்டும். எந்த ஒரு மோசமான காரியம் செய்து யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லையா? நானோ குழந்தைகளை சுகமுடையவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். எனவே நீங்களும் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். அவரது பெயரோ துக்கஹர்த்தா சுககர்த்தா, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். மனம், சொல், செயல் மூலமாக நாம் யாருக்குமே துக்கம் கொடுப்பதில்லையா என்று குழந்தைகள் தன்னை தானே சோதித்து பார்க்க வேண்டும். சிவ் பாபா ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. இப்போது என்ன முயற்சி செய்கிறீர்களோ அந்த முயற்சிதான் கல்ப கல்பமாக உங்களுடையது என்று நிரூபிக்கப்பட்டுவிடும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடைக்கடையை பற்றிய ஞானம் தந்தையை தவிர வேறு யாருக்குமே தெரியாது என்பதை முதலில் அனைவருடைய புத்தியிலும் பதிய வைக்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் பெயரே இல்லாமல் செய்துவிட்டார்கள்.
அதாவது பாபா பேரே காணாம போயிடுச்சு அப்படிங்கிறார் பாபா. திருமூர்த்தி என்ற பெயரோ இருக்கிறது. திருமூர்த்தி சாலை உள்ளது, திருமூர்த்தி ஹவுஸ் என்றும் உள்ளது. அதாவது திருமூர்த்தி வீடு அதுவும் இருக்கு அப்படிங்கிறார் பாபா. பிரம்மா விஷ்ணு சங்கரும் திருமூர்த்தி என்று கூறப்படுகிறது. இந்த மூவரின் படைப்பு கர்த்தாவான சிவ் பாபாவின் அடிப்படை பெயரே இல்லாமல் செய்துவிட்டார்கள். தந்தையின் ஞானம் மற்றும் ஆஸ்தி இந்த இரண்டும் நினைவில் இருந்தது என்றால் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். தந்தையின் நினைவில் இருந்து பிறகு நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஞான அம்பினை எய்தீர்கள் என்றால் நல்ல தாக்கம் ஏற்படும். அதில் சக்தி வந்து கொண்டே இருக்கும். நினைவு யாத்திரையினால்தான் சக்தி கிடைக்கிறது. இப்போது நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற முக்கியமான கவலை இருக்க வேண்டும். நாம் உண்மையிலேயே குரங்கு போல இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்டே முள்ளு போல குத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது முள்காடாகும், அது மலர் தோட்டமாகும். சத்யுகத்தில் மலர் தோட்டம் எவ்வளவு சிறியதாக இருக்கும். யாரிடம் ஞானம் மற்றும் யோகம் இல்லையோ, சேவையில் ஈடுபடவில்லையோ, பின்பு உள்ளுக்குள்ளே அந்த அளவு குஷி இருப்பதில்லை. தந்தை அமர்ந்து கர்மம் அகர்மம் விகர்மத்தினுடைய நிலைகளை பற்றி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி இருக்கிறது. இந்த தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நேரடியாக அமர்ந்து புரிய வைக்கிறார். இதனை ஒன்றும் சாஸ்திரமாக உருவாக்க முடியாது. அதாவது பாபா உட்கார்ந்து நமக்கு புரிய வைக்கிறத நம்ம உட்கார்ந்து சாஸ்திரம் போல அதை உருவாக்க முடியாது. நீங்கள் எழுதுகிறீர்கள், புத்தகங்கள் அச்சிடுகிறீர்கள் என்றாலும் கூட ஆசிரியர் இல்லாமல் யாருமே புரிய வைக்க முடியாது. அதாவது நம்ம லிட்ரேச்சர் புக்ஸ் இருக்கு, அதையெல்லாம் படித்து தானாகவே யாரும் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறார் பாபா. ஆசிரியர் இல்லாமல் புத்தகங்கள் மூலமாகவே யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது நீங்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் ஆவீர்கள். தந்தை விதை ரூபமாக இருக்கிறார். அவரிடம் முழு மரத்தினுடைய முதலிடை கடை பற்றிய ஞானம் இருக்கிறது. ஆசிரியர் ரூபத்தில் அமர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார். நம்மை சுப்ரீம் தந்தை தனது குழந்தையாக ஆக்கியிருக்கிறார். அவரோ நமக்கு ஆசிரியராகி படிப்பிக்கிறார் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கோ எப்போதும் இருக்க வேண்டும். அவர் உண்மையான சத்குருவாகவும் இருக்கிறார். செல்லமான குழந்தைகளே, சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அப்பா மற்றும் ஆஸ்தி எவ்வளவு சுலபமானதாகும். மன்மனாபவ என்பதன் பொருள் என்ன என்று நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள். என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்கலாம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா ஆவார். பிறகு சூக்ஷ்மவதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆவார்கள். சிவபாபா பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். அவருடைய ஜெயந்தியை நீங்கள் ஏன் கொண்டாடுவதில்லை? அவசியம் பாரதத்திற்கு ஆஸ்தி அளித்திருந்தார். அவருடைய ராஜ்யம் இருந்தது. இதிலோ, அதாவது இந்த விஷயத்திலோ உங்களுக்கு ஆரிய சமாஜத்தினர் கூட உதவி கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்களும் சிவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். திருமூர்த்தி சிவனின் ஸ்டாம்ப், அதாவது தபால் முத்திரை தயாரிக்க வேண்டும். தயாரிப்பவர்களுடைய துறை இருக்கும். டெல்லியிலோ நிறைய எழுத படிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியும். இப்போது நீங்கள் எப்பொழுதும் குஷியில் இருக்க வேண்டும். மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். அனைவரையும் அன்புடன் நடத்த வேண்டும். அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்களாக 16 கலைகளில் முழுமையானவராக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய முயற்சியின் லட்சியமே இதுதான் ஆகும். ஆனால் இதுவரை யாருமே ஆகவில்லை. இப்போது உங்களுடையதோ ஏறும் கலையாக இருக்கிறது. மெதுமெதுவாக ஏறுகிறீர்கள் அல்லவா? எனவே
பாபா எல்லா வகையிலும் சிவ ஜெயந்தியின் போது சேவை செய்வதற்கான சைகை அளித்து கொண்டே இருக்கிறார். இவற்றின் மூலம் உண்மையில் இவர்களுடைய ஞானமோ பெரியதாகும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். மனிதர்களுக்கு புரிய வைப்பதில் எவ்வளவு உழைப்பு இருக்கிறது! உழைக்காமல் அரசாட்சி ஸ்தாபனையாகுமா என்ன? குழந்தைகள் இனிமையிலும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அதாவது நம்ம எய்ம் ஆப்ஜெக்ட் நம்ம முன்னாடி இருக்கு அப்படிங்கிறார் பாபா. லட்சியம் நம் முன்னாடி இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணர் எவ்வளவு இனிமையாக இருக்கிறார்கள்! இவர்களை பார்த்து எவ்வளவு குஷி அடைகிறோம்! மாணவர்களாகிய நம்முடைய குறிக்கோளும் இதுதான் ஆகும். படிப்பிப்பவர் பகவான் ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையாக காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய ஞானம் மற்றும் ஆஸ்தியை நினைவில் கொண்டு சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகம் இருக்கிறது என்றால் சேவையில் ஈடுபட வேண்டும். செகண்ட் பாயிண்ட், சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேவதைகளைப் போல இனிமையானவர்கள் ஆக வேண்டும். அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். ஆன்மீக ஆசிரியராகி ஞானத்தை தானம் செய்ய வேண்டும். வரதானம். தேகம், சம்பந்தம், வைபவங்களின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக பாபாவிற்கு சமமாக கர்மாதீதர்கள் ஆகுக. யார் ஒருவர் தன்னை ஒரு கருவி என்று புரிந்து கட்டளையின்படி குடும்பத்தை பராமரிக்கிறார்களோ, ஆன்மீக நிலையிலிருந்து பற்றற்று செயல்படுகிறார்களோ, அவர்கள் இப்போதே புறப்படுங்கள் என்ற கட்டளை கிடைத்த உடனேயே புறப்பட்டு விடுவார்களோ, விசில் ஊதிய உடனேயே யோசிப்பதிலேயே நேரத்தை வீண் செய்யாதவர்களையே மோகத்தை வென்றவர் என்று சொல்ல முடியும். அதாவது பாபா விசில் அடித்த உடனேயே எதுவுமே யோசிக்காம உடனே அப்படியே வந்து இதோ கிளம்பிடுறோம் பாபா அப்படின்னு யார் கிளம்புறாங்களோ அவங்கள தான் பற்றற்றவர், மோகத்தை வென்றவர் என்று சொல்ல முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. எனவே தன்னையே சோதனை செய்யுங்கள். தேகம், சம்பந்தம், வைபவங்களின் பந்தனங்கள் என்னை தன் பக்கம் ஈர்க்கவில்லையா? எங்கே பந்தனம் இருக்கிறதோ அங்கே கவர்ச்சி இருக்கும். ஆனால் சுதந்திரமாக இருப்பவர்களோ தந்தைக்கு சமமாக கர்மாதீத நிலைக்கு அருகில் இருப்பார்கள். ஸ்லோகன். அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் கூடவே சக்தியின் ரூபமாக இருந்தால் அரசாட்சியில் முதல் நம்பர் கிடைத்துவிடும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. மிக குறைந்த நேரத்தில் அதிகமாக வெற்றி அடைவதற்கு இப்போது எந்த அளவிற்கு உடல், மனம், பணம் மற்றும் நேரத்தை இவை அனைத்தையும் மனதின் சக்திகளின் மூலம் சேவையில் ஈடுபடுத்துங்கள். அவ்வப்போது தனக்காக இவ்வாறு உழைக்க வேண்டி இருக்கிறது. அதாவது தன்னுடைய நேச்சர், சுபாவத்தை மாற்றிக்கொள்வதற்காகவும் அல்லது குழுவில் நடப்பதற்காகவும் அல்லது சேவையில் வெற்றி குறைவாக இருப்பதை பார்த்து மனச்சோர்வில் வந்துவிடுவதும் போன்ற அனைத்தும் முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। आवाज से परे
मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चिया बच्चिया नूर समंदर दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर। मौजों की मौज लेने का है समय वो प्रेम डोर से खींचे वहाँ। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान सुन प्यार से पुकारे वो शिव क्षमा। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे